விராட் கோலி டிஃபரெண்டா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. புது மேட்ச், புது ரெக்கார்ட் பிரேக். நேத்து நடந்த நியூசிலாந்து வெர்சஸ் இந்தியா ஓடிஐ மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சிருச்சு. அதுல கிங் கோலி தான் ஒரு சேஸ் மாஸ்டர் அப்படிங்கறத திரும்பியும் நிரூபிச்சிருக்காரு. 93 ரன்ஸ் எடுத்திருக்காரு. அவர் அடிச்சாலே ஏதாவது ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணுவாரு. அதே போல நேத்து மோஸ்ட் இன்டர்நேஷனல் ரன்ஸ் அப்படிங்கறதுல சங்ககாராவை ஓவர்டேக் பண்ணி விராட் செகண்ட் பொசிஷனுக்கு போயிருக்காரு. அவருக்கு மேல இருக்கிறது காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் மட்டும்தான். விராட் கோலி கிட்ட இருக்கிறது வெறும் டேலண்ட் மட்டும் இல்லைங்க, அந்த பசிக்காக அவ்வளவு ஓடுறாரு. இந்த மனுஷன் கிட்ட இருந்து லைஃப்ல நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அவ்வளவுதான் விராட் கோலி அப்படின்னு சொன்ன இடத்துல இருந்து தொடர்ந்து கடைசி 5 மேட்ச்ல 50+ அடிச்சிருக்காரு. விஜய் ஹசாரே டொமஸ்டிக் ஆட போனாலும் அங்கேயும் செஞ்சுரி அடிக்காரு. டைம் அண்ட் அகைன் இவர் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹீஸ் அ கிங் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்ட்டு. மேன் ஆஃப் த மேட்ச் பிரசன்டேஷன்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. கமெண்டேட்டர் கேட்டிருப்பாரு, இவ்வளவு அவார்ட்ஸ் உங்க வீட்டுல வைக்கிறதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டே ஒரு பதில் சொன்னாரு. ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்க. நான் இந்த அவார்டெல்லாம் எங்க அம்மா கிட்ட கொடுத்து அனுப்பிடுவேன், அவங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சுக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருப்பாரு. சோ அந்த பையனுக்கும் அம்மாக்கும் இருக்கிற ஒரு பாண்ட் பயங்கரமா அங்க வெளியே வந்துச்சு. ஒரு மேட்சுக்கு அப்புறமும் நான் ரொம்ப ப்ரௌடா இருப்பேன். பிகாஸ் ஐ ஆம் எ விராட்டியன்.